போட்டு துணிதான் உருப்பட்டது கிடக்கு. இந்த மனுஷன்ட்ட நானும் சொல்லி பார்த்துட்டேன், கைகாலாம் வலிச்சு கிடக்கு, குறுக்கலாம் வலிச்சு கிடக்குங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். காது கொடுத்து கேட்க மாட்டாரே மனுஷன். இதுவே அவங்க ஆத்தாக்காரவங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா போதும், அடுத்த நொடியே வாங்கி கொடுத்துருவாரு. ஊருக்குள்ளேயா பேசிக்கிறாங்க, பாண்டி பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சலு, பாண்டி கவர்மெண்ட் வேலை பார்க்கறான், பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள நாத்தம் எனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு என்னைக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. என்னத்த புலம்புனாலும் அழுதாலும் நான் தானே துவைச்சு ஆகணும். ராணி அக்கா இங்கதான் உட்காந்து துணி துவைச்சுக்கிட்டு இருக்கியா? வாங்கிட்டி அக்கா, நாங்க அப்பறையே வந்துகிட்டு வீட்டு வாசல் முன்னாடி ராணி அக்கா ராணி அக்கா ராணி அக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தா ஒரு ஆளு ஊஞ்சலல ஆஞ்சலல. கேட்டி, என் மாமியார் வீட்டு வாசல்ல தானடி உட்கார்ந்து இருந்துச்சு. யாரும் இல்லக்கா, வீட்டு வாசலே திறந்து கிடந்துச்சு. அதே நாங்க கதவை அடைச்சிட்டு இங்கிட்டு உள்ளக்க வந்து பார்த்தா நீ என்னமோ மாங்கு மாங்கு துவைச்சுக்கிட்டு இருக்க. அட கடவுளே, வீட்டு வாசல திறந்து போட்டுட்டு மனசு எங்க போனா? வேற எங்கக்கா போக போகுது? அவ கூட்டாளிகளோட சேர்ந்து புறணி பேசதையும் போயிருக்கோம் மாமியாரு. அதுக்குன்னு இப்படி அடி கதவையெல்லாம் திறந்து போட்டுட்டு போறது? சரிடி, என்னங்கடி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அக்கா ஒரு விஷயமும் இல்லக்கா, வீட்டுல இருந்தா போர் அடிச்சிச்சு, மரத்தடியிலயும் உன்னைய ஆளை காணா, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ என்னமோ இம்புட்டு துணியை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ எப்ப துவைச்சி எடுத்துட்டு வரது? ஏட்டி, பாதி துணி துவைச்சிட்டேன்டி, இதெல்லாம் ரொம்ப கரையா இருக்கு, ஊற தாண்டி வைக்கணும். ஏட்டில அவங்க வீட்டுகள்ல எல்லாம் என்னடி சமைச்சீங்க? அட போக்கா, எப்ப பத்தல வேலை செய்யறதுக்கு கடுப்பா இருக்குக்கா, அதான் நேத்து உள்ள கஞ்சி அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு ரெஸ்ட்ங்கறதே வேணாமா? அடியக்கா, பொம்பளைகளா பிறந்தா என்னைக்கிடி ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? கட்டையில ஊற வரைக்கும் வேலை செஞ்சே மாள வேண்டியதே இருக்கு. அக்கா அதுக்குன்னு 24 மணி நேரமும் வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்க்க வேணாமாக்கா? அட ஆமாக்கா, நம்மளுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்ச நேரம் படுத்தா ஒழுசு, வீட்டுல உள்ள வேலை அம்புட்டும் சம்பத்தும் நின்று போயிருங்கா. மாமியார் மாதிரி குறை சொல்றதுக்கு மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்துருவாளுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் படுத்து கிடக்கா, சோறாக்கல, குழம்பு வைக்கல, பாத்திரம் வளர்க்கல, துணி துவைக்கலன்னு லிஸ்ட் அடிக்கிட்டு போவாளுங்க. நம்மளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வேண்டியதானே, அவங்க கையில என்ன கட்டையா முளைச்சு போயிருக்கு, நல்லா தானே இருக்கா மனசி. அட போடி வசந்தி, என்னைக்கு மாமியார்கள்லாம் நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுத்தாளுங்க, வேலை பார்க்காம இருந்தா தான் கரைச்சு கொட்டுவாளுங்க. அதுக்கு தான் ராணி அக்கா நான் சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் நம்மளும் விடுமுறை மாதிரி எடுத்துக்கிறோம்க்கா. நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கிறணும், மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணிக்கிறணும், மூஞ்சிய பளபளப்பா வச்சுக்கிறணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானக்கா சித்திரம் வரைய முடியும். அது என்னமோ உண்மைதாண்டி, நம்ம நல்லா இருந்தாத்தே 4 வேளை நம்ம பார்க்க முடியும். நம்ம படுத்தா ஒரு வேளை நகராதடி. இனிமேலாவது ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டே ஆகணும் போல இருக்கு நீ சொல்ற மாதிரி. ஆமாக்கா, இன்னையில இருந்து சின்ன பொண்ணு குரூப்ஸ் எல்லாரும் வாரத்துல ஒரு நாள் என்ஜாய் பண்றோம், ஒரு வேலை செய்யக்கூடாது. இதுவே என் கட்டளை, கட்டளையே சாசனம். அடியே, கேக்க நல்லா தாண்டி இருக்கு. ஆனா என் வீட்ல ஒரு வேலை செய்யாட்டி என் மாமியார் என்னை பின்னி எடுத்துக்குவா மனசி. அக்கா, எல்லாம் நம்ம கையில தான்க்கா இருக்கு. நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்ச நம்மளே கேட்க கூடாதுக்கா. இன்னைக்கே இருந்து நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது. வாரத்துல நம்மளுக்கு ஒரு நாள் லீவு. என்னங்க டீ திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? என் மாமியாருக்கு இன்னும் சோறாக்கலடி. என் புள்ளைகளுக்கு செஞ்ச லெமன் சோறுதையும் கொஞ்சோண்டு கிடக்கு. ராணி அக்கா தான் உன் பிள்ளைகளுக்கு செஞ்ச லெமன் சோறு இருக்குல்ல, அதான் உன் மாமியாருக்கு போடு. நீ எந்திரிச்சு வா, நம்ம மரத்தடிக்கு போவோம். ஆமா ராணி அக்கா, இங்கேயே இருந்தா உன் மாமியார் அதை செய்ய இதை செய்ய தொட்டுக்க முட்டையாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா ராணி அக்கா, ஒரு நாள் பூரா நம்ம மரத்தடியிலேயே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அடியக்கலை, என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதுடி, அது லெமன் சோறுலாம் திங்காது. ஏன் திங்காது? லெமன் சோறும் ஒரு சோறு தானே, அதெல்லாம் திங்கும். பரலோகம் போறப்ப கூட பிரியாணி கேட்குமாக்கும் உன் மாமியாரு, போக்காங்கிட்டு. அட எந்திரிக்கா, எந்திரி ஃபர்ஸ்ட், நம்ம ஃபர்ஸ்ட் மரத்தடிக்கு போவோம். அட இவளுங்க என்ன திடீர்னு முடிவெடுத்து நம்ம குடும்பத்தை சண்டைய மூட்டி விட்டு கும்மி அடிக்க விட்டுறாளுக போல இருக்கே. வேலையே என்னால பார்க்க முடியல. லவ் பண்றவங்க எல்லாம் பீச்சு பார்க்கு தியேட்டர்னு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நானும் பிரியாவும் தான் வேலையில சின்சியரா இருக்கோம். எனக்கும் மாலு தியேட்டர்லாம் போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா கூப்பிட்ட பிரியா வரமாட்டாளே. சிவா, வா அஜய். என்னடா சிவா, மூஞ்சில ஒரு புது பொலிவு தெரியுது. டேய், என்ன அப்படியா தெரியுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நார்மலா தான் இருக்கேன். சிவா, நான் உன் ஃப்ரெண்டுடா, நீ என்னென்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போயிரும். என்ன பிரியாட்ட லவ் சொல்லிட்டியா? டேய், நான் பிரியாட்ட லவ் சொல்லிட்டேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? டேய், நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, எனக்கு எல்லாம் தெரியும். சிவா பிரியாவும் ஓகே சொல்லிட்டாங்களா?
ஆமாண்டா அஜய், எப்படியோ ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு என் லவ்வ பிரியாட்ட சொல்லிட்டேன். பிரியாவும் அக்செப்ட் பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம் சிவா. ஆனா எனக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்குடா. எங்க அம்மா அப்பா இந்த லவ்வ ஏத்துக்குருவாங்களா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. சிவா ஏன்டா பயப்படுற? அதெல்லாம் அம்மா அப்பா ஒத்துக்குருவாங்க. பிரியாவும் நல்ல பொண்ணா தானே இருக்கா. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கடா சிவா, கவலைப்படாம இரு. சரி சிவா, அன்னைக்கே அந்த பொண்ணுட்ட லவ்வ சொல்லுன்னு சொல்லிட்டு போனேனே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா ஜெய்? இங்கே பாரு சிவா, முன்னாடி மாதிரி வேலை வேலை வேலைன்னு இருந்துகிட்டே இருக்காத. இப்ப நீ லவ் வேற பண்ற. அந்த பொண்ணு மாலு பீச்சு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போ. இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிரும் சிவா. டேய் அஜய், இப்பதான்டா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையேடா சிவா, உனக்கு ஒன்னும் தெரியாது நம்ம ஐடியா சொல்லலான்னு பார்த்தா உனக்கு எல்லாம் தெரியுதுடா. ஆனா நீ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏய் அஜய், அப்படிலாம் இல்லடா. வெளியில கூட்டிட்டு போன பின்னாடியும் ஆபீஸ பத்தியே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சிவா. ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிறங்க. அப்பதான் கல்யாணம் முடிச்ச பின்னாடி வாழ்க்கை சிறப்பா அமையும். டேய், என்னோட அனுபவசாலி மாதிரில பேசுற அஜய். ஆமா, நான் அனுபவசாலி தான். நான் 3 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. பெரியவங்க சொன்னா நீ கேட்டுக்க சிவா. என்னது பெரியவங்களா? ஆமா, லவ் பண்றதுல நான் தானே சீனியர். அப்ப பெரியவங்க தானே. ஓகே ஓகே. சரி சிவா, லவ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு. டவுட்டை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீனியர் இருக்காங்கல்ல, அப்ப எனக்கு என்ன கவலை? எந்த டவுட்டா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுறேன் அஜய். சரி சிவா, உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். அஜய் இப்பதானே வந்த, ஏன் அதுக்குள்ளேயும் கிளம்புற? கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல சிவா, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற இன்னைக்கு மூவிக்கு போகணும்னு சொன்னா 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா சிவா, கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க கூப்பிட்டாலும் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம மேல லவ் அதிகமா இருக்கும், பாசமும் அதிகரிக்கும். ஓஹோ, சரி சிவா, நான் போயிட்டு வரேன். நீனும் பிரியாவை எங்கேயாவது கூட்டிட்டு போய் மனசு விட்டு பேசு சிவா. ஓகேடா. பாய் சிவா. பாய் பாய். நம்மளும் பிரியாவுக்கு போன் போட்டு பேசுவோமா? அவ எடுத்து பேசுவாளா இல்ல கட் பண்ணி விட்டுருவாளா? பிரியாட்ட பேசுவோம். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டா. இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுவோம். என்னது, சிவா சார் எனக்கு போன் பண்றாங்க. என்ன பிரியா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, செல்லையே பாத்துக்கிட்டு இருக்க, எடுத்து பேசு பிரியா. ஓகே மது. ஹலோ. பிரியா, நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன பிரியா பண்ணிக்கிட்டு இருக்க? சார், இது என்ன கேள்வி? ஆபீஸ்க்கு வந்தா வேலை தானே சார் பாப்போம். வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால வேலையே பார்க்க முடியல பிரியா. ஓ நினைப்பாவே இருக்கு. பிரியா? யார் பிரியா? அது பிரியா சொல்ல வேண்டியதானே, நான் கட்டிக்க போறவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. சார், என்ன பிரியா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, யாரு பிரியா? அது எங்க அத்தை பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது அத்தை பொண்ணா? புதுசா என்ன அத்தை பொண்ணு உனக்கு போன் பண்ணுது? பிரியா, அத்தை பொண்ணுன்னு சொல்லி இருக்க கூடாது பிரியா, அத்தை பையன்னு சொல்லி இருக்கணும். சார், என்ன சார் ஆபீஸ் நேரத்துல போன் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார் விஷயம்? ஒன்னும் இல்ல பிரியா, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்க ஆபீஸ்ல தான் உன்னை சுத்தி 4-5 பேர் நின்றுகிட்டே இருக்காங்களே, அதான் போன்ல பேசுறேன். சார், என்ன சார் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு போட்டும் பிரியா, அதான் அத்தை பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டீல. சரி பிரியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்ட பிரியா? தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா? எங்கப்பா, வேலைக்கு வர அவசரத்துல சாப்பிடுன்னு எங்க அம்மா சொல்லத்தான் செஞ்சாங்க. லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சார் சாப்பிடாம வந்தீங்க? உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே சார், ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே. எங்கப்பா, முக்கியமான ஃபைல பாக்கணும்னு சொல்லி அர்ஜென்ட்டா கூப்பிட்டனால வந்துட்டேன். சரி பிரியா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் படத்துக்கு போவோமா? என்னது, படத்துக்கா? என்ன பிரியா இப்படி சாக்காகுற? படத்துக்கு தானே கூப்பிட்டேன். நான் எங்கேயும் வர மாட்டேன் சார். என்ன பிரியா இப்படி சொல்ற? என் ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாம் கூட்டிக்கிட்டு தியேட்டர் மால் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை தியேட்டருக்கு தானே கூப்பிடுறேன். வா பிரியா, போயிட்டு வருவோம். இல்ல சார், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன பிரியா சொல்ற? நான் மட்டும் போகவா? பிரியா, உன்னோட தான் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பிரியா. இல்ல சார், லேட்டா போனா அக்கா திட்டுவாங்க. பிரியா, உங்க அக்காட்ட நான் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறேன்னு சொல்லிப்பா பிரியா, விடுவாங்க. இப்ப வேணாமே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சார். கண்டிப்பா உங்களோட படத்துக்கு நான் வரேன். ஓ பிரியா, உங்கூட படத்துக்கு போகணும்னு ஆசையில உங்ககிட்ட சொன்னேன், நீ வேணாம் சொல்லிட்ட.
கண்டிப்பா போகலாம் சார். இந்த ஒரு தாட்டி மட்டும் மன்னிச்சுக்கிறங்க. இன்னும் கொஞ்ச நாள் சென்று கண்டிப்பா போவோம். உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே, நீ கூட எனக்கும் ஒரு தாயே. பிரியா என்ன இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? கேட்டா அத்தை பொண்ணு சொல்றா. அத்தை பொண்ணுட்ட பேசுற மாதிரி தெரியலையே. சம்திங் ராங். பிரியா, நீ சிரிக்கும் போது சில்லறைய சிதறி விட்ட மாதிரி கலகல கலகலன்னு கேக்குது பிரியா. சிவா சாரோட அப்பா வராங்க. ஐயோ, பிரியா வேற அந்த சைடு திரும்பி யார்ட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே. சார் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பிரியா பிரியா. ஆமா. இல்ல சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னம்மா வேலையெல்லாம் எப்படி பாக்குற? நல்லா பாக்குறேன் சார். சிவா வந்துட்டானா? வந்துட்டாங்க சார். ஆபீஸ் ரூம்க்குள்ள தான் இருக்காங்க. சரி சார். ஓகே. சரி. யார் இந்த பொண்ணு ஆபீஸ் நேரத்துல வேலையை பார்க்காம இப்படி போன பேசிக்கிட்டு இருக்கு? அச்சச்சோ, பிரியா மாட்டிக்கிட்டே. பிரியா போனை வச்சு தொலைறாளா? ஏம்மா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு, ஆபீஸ் நேரத்துல வேலை பார்க்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. சார் அது இவ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா சார். நீனே பாருமா, வேலை பார்க்கற நேரத்துல யார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கு. நான் வந்தே 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசுதுனோ தெரியல. ஏய் பொண்ணே, ஏய். சார் ஒரு நிமிஷம். என்னது? நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த சைடு என்ன ஏதுன்னு போய் கேளுங்க. போங்க. சொல்லுங்க. ஓகே. ஓகே ஓகே. என்ன ஒரு திமிரு? என்கிட்டயே அங்க போய் பாருன்னு சொல்றியா? ஐயோ, இந்த பிரியா தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சிவா சாரோட அப்பா கிட்ட என்னமா பேசுறா? என்ன ஒரு திமிரு? வேலை நேரத்துல வேலையை பார்க்காம யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு என்னையே மதிக்காம இருக்கியா? உன்னை இந்த வேலையில இருந்து தூக்குறனா இல்லையான்னு பாரு. நான்சென்ஸ். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வரல. ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காங்களே, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரியா திடீர்னு என்னை திட்டுற? சார் நான் ஒண்ணு உங்களை திட்டல சார். இங்க ஒரு பட்டிக்காட்டனை தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். பிரியா, உனக்கு சரியான கோபம்லாம் வரும் போல இருக்கே. ஆமா, கோவப்படுத்துற மாதிரி இருந்தா கோவம் வராதா சார்? இவ யாருக்கிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இனிமே இந்த ஆபீஸ்ல வேலை இருக்குமோ இல்லையோ? பிரியா சார், மது இங்க வரா சார். நான் உங்ககிட்ட அப்புறமாட்டி பேசுறேன். தோழிய பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல இருக்கு. சரி பிரியா, நான் அப்புறமாட்டி பேசுறேன். ஓகே சார். என்ன மது, ஏன் கோவமா இருக்க? ஏய் பிரியா, இவ்வளவு நேரம் நீ யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த? அதான் எங்க அத்தை பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. உனக்கு அறிவு இருக்கா பிரியா? ஏன் மது கோவமா இருக்க? பிரியா, நீ போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா சாரோட அப்பா வந்தாங்க. என்ன மது சொல்ற? சிவா சாரோட அப்பா வந்தாங்களா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல? என்னது? நான் ஒரு வார்த்தை சொல்லலையா? நான் அப்ப இருந்து பிரியா பிரியா பிரியான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீ தான் மும்மரமா போன் பேசிக்கிட்டு இருந்தியே. ஐயோ, நான் போன் பேசிக்கிட்டு இருக்கறத சார் பாத்துட்டாங்களா? ஆமா பிரியா, பாத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க வந்தப்ப என்கிட்ட பேசாதீங்க, அவங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்ட பிரியா. அவர் கோபத்துல போறாரு. மது, என்ன மது சொல்ற? பிரியா இப்படி பண்ற? முன்னாடி எல்லாம் ஆபீஸ் நேரத்துல போன் வந்தா கூட எடுக்க மாட்டேன். ஆனா மணிக்கணக்கா இப்ப பேசிக்கிட்டு இருக்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது இங்க பாரு பிரியா, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா மரியாதையா சொல்லு. உங்க அத்தை பொண்ணுட்ட மட்டும் பேசுறேன்னு சொல்லாத பிரியா. யார்கிட்ட பேசுன? அது சிவா சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது? சிவா சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன பிரியா சொல்ற? ஆமா மது, சிவா சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் விஷயமா பேசுனியா? இருக்காதே, சிரிச்சு சிரிச்சுல பேசிக்கிட்டு இருந்த. என்ன விஷயம் பிரியா? அது பிரியா, உன் ஃப்ரெண்டு கேக்குறேன், மறைக்காம சொல்லு, என்ன விஷயம்? மது, அது நானும் சிவா சாரும். நீனும் சிவா சாரும் லவ் பண்றோம் மது. என்ன பிரியா சொல்ற? நீனும் சிவா சாரும் லவ் பண்றீங்களா? ஆமா மது. என்ன இது, இன்னைக்கு நாள் ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துகிட்டே இருக்கு. பிரியா உண்மைக்குமே வா பிரியா? ஆமா மது, அன்னைக்கு கூட லேட்டா வந்தனே, நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கன்னு கூட கேட்டியா? ஆமா, அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல மது. அப்ப சிவா சார் தான் லேட் ஆயிருச்சு ஆபீஸ்க்கு, பைக்ல ஏறு பிரியா அப்படின்னு சொன்னாங்க. நானும் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி பைக்ல ஏறி வந்தோம் மது. அப்ப சிவா சார் என் மனசுல ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும் பிரியான்னு சொல்லி ஒரு லக்கில இறக்கி அவர் மனசுல உள்ள லவ் என்கிட்ட சொன்னாரு மது. சிவா சாரி லவ் சொன்னாங்களா? ஆமா மது, எனக்கும் சிவா சார பிடிக்கும். ஏ கள்ளி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மூடி மறைச்சிருக்க.
மது நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும். சாரி மது. என்கிட்ட எதுக்குப்பா சாரி சொல்ற? சிவா சாருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு சிவா சார பிடிச்சிருக்கு. பிரியா நீ லக்கி தான் பிரியா. சிவா சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் சரிதான் மது, ஆனா சிவா சாரோட அப்பா வந்து இப்ப பாத்துட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன நடக்கும்னே தெரியலையே. ஆமாப்பா, அவர் வேற கோபத்துல போயிருக்காரு. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத பிரியா, சிவா சாரே உன் கைக்குள்ள இருக்காரு, அதெல்லாம் சார் காப்பாத்திடுவாரு. ஓடி மது, சீரியஸ்னஸ் தெரியாம விளையாண்டுகிட்டு இருப்பா. நாங்க சீரியஸ்னஸ் தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓடி மது. பிரியா கவலைப்படாத பிரியா, சிவா சார் எல்லாம் சமாளிச்சிருவாங்க. மது, சிவா சாரை நம்பி லவ் பண்ணலாமா? லவ்வுக்குலாம் ஓகே சொல்லிட்டு இப்ப லவ் பண்ணலாமா வேணாமான்னு டவுட் கேக்குறியா? அடி பிச்சு பிரியா ராஸ்கல். மது. பிரியா, சிவா சார் ரொம்ப நல்லவகடி, நீ நம்பி லவ் பண்ணலாம், உன்னை கைவிட மாட்டாங்க, நான் கேரண்டி. போடி. இவ்வளவு நாள் என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவை, வாடி வாடின்னு சொன்ன, இப்போ என்னைய போடி போடின்னு சொல்றியா? மது, எனக்கு எத்தனையோ உறவுகள் வரலாம், ஆனா என்னோட உயிர் தோழி நீதான் மது. உயிரென்று உன்னை நானே ஒருபோதும் சொல்ல மாட்டேன், உயிரென்ற என்றோ ஒரு நாள் பிரிவாயே, ஒருபோதும் உன்னை நானே விட மாட்டேன், தொற்று போக என்னாலும் கூட நானே வருவேனே, சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா.